ஒரு வால்வு ஆம்பிளிஃபையர் தான் பார்க்க போகிறோம். ஸோ அதுவும் 100% ஒர்க்கிங் கண்டிஷனில் இருக்கக்கூடியது. ஸோ நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக ஒரு ஃபுல்லாக ஒர்க்கிங் கண்டிஷனில் இருக்கக்கூடிய ஒரு வால்வு ஆம்பிளிஃபையர் பார்க்குறேன். ஸோ அப்போ இந்த வீடியோவில் அந்த வால்வு ஆம்பிளிஃபையரை பார்க்கலாமா? அதுக்கு முன்னால் நண்பர்களே, அனைவரும் மரங்களை அதிகமாக வளர்ப்போம், இயற்கை அதிகமாக நேசிப்போம், நிலத்தடி நீர்மட்டம் அல்லது நீர் வளத்தை மொத்தத்திலே பாதுகாப்போம். ஸோ அப்போ தான் நமக்கு இந்த பூமியில் வாழ முடியும். Let's go. Yo, I'm like an addict, do I gotta have it. I ain't even playing, got a really bad habit. If it moves, gotta grab it, fuse like a magnet. Lose, won't have it till I'm doomed in a casket. அப்போ நண்பர்களே, வால்வு ஆம்பிளிஃபையர் பார்த்தீங்களா, பர்ஃபெக்டாக இருக்கு இல்லையா? ஸோ நான் ஃபஸ்ட் டைம் பார்த்தேன், ஏற்கனவே சொன்ன போல் ஃபஸ்ட் டைமாக தான் பார்த்துருக்கேன். ஸோ இது வந்து சேலுக்கு தான் இந்த ஆம்பிளிஃபையர் இருக்குது. இது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, கன்னியாகுமரி மாவட்டமும் திருநெல்வேலி மாவட்டத்துக்கும் இடைப்பட்ட ஒரு இடத்துல தான் இருக்குது, திசையன்விளை அப்படிங்கிற ஒரு இடத்துல இருக்குது. ஸோ அந்த அண்ணாவோட, அதை வச்சுருக்க அண்ணாவோட நம்பர் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன். ஸோ அவங்களுக்கு தேவையானவங்க நீங்கள் வர காண்டாக்ட் பண்ணிக்கலாம். ஸோ அது சேலுக்கு தான் வச்சுருக்காங்க. ஸோ நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு. ஐ மீன், அதை கவர் பண்ணி ஓட விடுறதுக்கும் கவரை ஓப்பன் பண்ணி ஓட விடுறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. ஸோ ஓப்பன் பண்ணி ஓட விடுறப்போ தான் அந்த வால்வெல்லாம் பார்க்குறப்ப செம்மையாக இருக்குல்லையா? அப்போ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நாம் அப்போ மற்றொரு வீடியோவில் சந்திக்கலாம்.